வணக்கம் நண்பர்களே. கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் நிகழ்ச்சியில் என்னுடைய வரவேற்பை வருக வருக என்று பதிவு செய்கின்றேன். இயற்கை தந்த பெரும் மரங்கள் காட்டுயிர்கள். வனங்களை கொண்டு பூமியின் உயிரணுவை சமநிலைப்படுத்தும் முக்கியமான உயிரினங்கள். ஆனால் இன்று மனித பேராசைக்கு பலியாகிக் கொண்டிருக்கின்றன. புலிகள், யானைகள், பட்டாம்பூச்சிகள் வரை விலை மதிக்க முடியாத உயிர்கள் மூட நம்பிக்கைகள், கரைமா வணிகம், அழிவு தொழில்நுட்பம் ஆகியவற்றால் அச்சுறுத்தப்படுகின்றன. இந்த வீடியோவில் இந்த கடுமையான உண்மையை கண்டறியப் போகின்றோம். வனவிலங்கு கடத்தல் எப்படி நடைபெறுகிறது? யார் இதில் ஈடுபடுகிறார்கள்? நம்மை இது எப்படி பாதிக்கிறது? இதற்கு தீர்வாக நாம் என்ன செய்யலாம்? இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் பயணத்தில் நீங்கள் அறிந்திராத உண்மைகள் உங்கள் மனதை அசைக்கச் செய்யும். வனவிலங்கு கடத்தல் உலகளவில் மிகவும் லாபகரமான சட்டவிரோத வர்த்தகங்களில் ஒன்றாகும். இது அழிவுகரமான தொழில். ஆண்டுதோறும் $23 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வனவிலங்கு கடத்தல் பல்லுயிரை அச்சுறுத்துவதோடு எண்ணற்ற உயிரினங்களை அழிவை நோக்கி தள்ளுவதோடு மட்டுமல்லாமல் உலகளவில் பாதுகாப்பு முயற்சிகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் இருந்து பிரிக்கப்பட்டு வெளிநாட்டு செல்லப்பிராணிகள் பாரம்பரிய மருத்துவம், ஃபேஷன் மற்றும் பொழுதுபோக்குக்காக கருப்பு சந்தைகளை அடைகின்றன. இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் காணொளி உலகெங்கிலும் மிகவும் அதிகமாக கடத்தப்படும் விலங்குகளை உங்களிடம் ஒப்படைக்கின்றது. நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். வனவிலங்கு ஏன் குறிவைக்கப்படுகின்றன? கடத்தல் அவற்றின் மக்கள் தொகையை எவ்வாறு பாதிக்கின்றது மற்றும் அவற்றை பாதுகாக்க என்ன பாதுகாப்பு முயற்சிகள் நடந்து வருகின்றன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கின்றேன். முதலாவதாக, உலகின் மிகவும் கடத்தப்படும் பாலூட்டி என்ற துரதிர்ஷ்டவசமான பெருமையை பேங்கோலின்கள் கொண்டுள்ளன. கடந்த பல ஆண்டுகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமானவை காடுகளிலிருந்து வேட்டையாடப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான செதில்கள் மூடப்பட்ட பாலூட்டிகள் முதன்மையாக அவற்றின் கெரட்டின் செதில்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. அவை நிரூபிக்கப்பட்ட மருத்துவ மதிப்பு இல்லாவிட்டாலும் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆசியாவின் சில பகுதிகளில் அவற்றின் இறைச்சியும் ஒரு சுவையாக கருதப்படுகிறது. 8 பாங்கோலின் இனங்களும் இப்பொழுது IUCN சிவப்பு பட்டியலில் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவை என பட்டியலிடப்பட்டுள்ளன. அவற்றில் 4 மிகவும் ஆபத்தானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 2016 ஆண்டின் சைட்டஸ் அனைத்து பாங்கோலின் இனங்களையும் இணைப்பு ஒன்றாக உயர்த்தியது. இது சர்வதேச வர்த்தகத்திற்கு எதிராக மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை வழங்கியது. இந்த பாதுகாப்புகள் இருந்தபோதிலும் சட்டவிரோத கடத்தல் ஆபத்தான விகிதத்தில் தொடர்கின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் பாங்கோலின் செதில்கள் கைப்பற்றப்படுவது சாதனை அளவை எட்டியுள்ளது. இரண்டாவதாக, சர்வதேச அளவில் யானை தந்த வர்த்தகத்திற்கு தடைகள் இருந்தபோதிலும் யானைகள் உலகில் அதிகம் கடத்தப்படும் விலங்குகளில் ஒன்றாக உள்ளன. ஆண்டுதோறும் 20,000 ஆப்பிரிக்க ஆனைகள்
தந்தங்களுக்காக கொல்லப்படுகின்றன. இது கருப்பு சந்தையில் ஒரு 2 கிலோ $1500 வரை விலை போகலாம். இந்த தேவை முதன்மையாக சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து வருகிறது. அங்கு தந்தங்கள், ஆபரணங்கள், நகைகள் மற்றும் செல்வத்தையும் அந்தஸ்தையும் குறிக்கும் ஆடம்பர பொருளாக செதுக்கப்படுகின்றன. தந்தத்திற்கு அப்பால் யானைகள் அவற்றின் தோல், இறைச்சி மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் உடல் பாகங்களுக்காகவும் குறிவைக்கப்படுகின்றன. நடந்து வரும் வேட்டையாடுதல் நெருக்கடி யானைகளின் எண்ணிக்கையில் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் ஆப்பிரிக்க யானைகளின் எண்ணிக்கை 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் ஆசிய யானைகளின் எண்ணிக்கை கடந்த 3 தலைமுறைகளில் 50 விழுக்காடு குறைந்துள்ளது. மூன்றாவதாக நாம் பார்க்க போவது ரைனோசரஸ் கொம்பு. பூமியில் மிகவும் மதிப்பிடத்தக்க பொருட்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ஒரு கிலோவிற்கு $60,000 வரை விலையை நிர்ணயிக்கின்றது. தங்கம் அல்லது கொக்கைனை விட இதன் விலை மிகவும் அதிகம். இந்த அதிர்ச்சியூட்டும் கருப்பு சந்தை மதிப்பு காண்டாமிருக வேட்டையாடுதலை நெருக்கடி நிலைக்கு தள்ளியுள்ளது. கெரட்டினால் செய்யப்பட்ட கொம்பு பாரம்பரிய ஆசிய மருத்துவத்திலும் குறிப்பாக வியட்நாம் மற்றும் சீனாவில் ஒரு அந்தஸ்து சின்னமாகவும் மதிக்கப்படுகின்றது. 2008 முதல் ஆப்பிரிக்காவில் மட்டும் 8000க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் அவற்றின் கொம்புகளுக்காக கொல்லப்பட்டுள்ளன. இதன் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. மேற்கத்திய கருப்பு காண்டாமிருகம் 2011 அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வடக்கு வெள்ளை காண்டாமிருகம் செயல்பாட்டு ரீதியாக அழிந்துவிட்டது. 2 பெண்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. உலகெங்கிலும் உள்ள 5 காண்டாமிருக இனங்களில் 3 இப்பொழுது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன. பாதுகாப்பு முயற்சிகளில் காண்டாமிருகங்களின் கொம்புகளை வெட்டுதல், ஆயுதமேந்திய வேட்டையாடுதல் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட இனப்பெருக்க திட்டங்கள் ஆகியவை அடங்கும். அடுத்தபடியாக 4000க்கும் குறைவான புலிகள் காடுகளில் எஞ்சியிருப்பதால் இந்த இந்திய சின்னமான பெரிய பூனைகள் கடுமையான கடத்தல் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. ஒரு புலியின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியும் கருப்பு சந்தையில் மிக மிக மதிப்புடையது. ஒரு புலி பகுதியாக விற்கப்படும் பொழுது $50,000 வரை மதிப்புடையதாக இருக்கலாம். புலியின் எலும்புகள், மீசைகள் மற்றும் பிற உடல் பாகங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் முதன்மையாக சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பயன்படுத்தப்படுகின்றன. புலித்தோல்கள் ஆடம்பர அலங்காரங்களாக மாறுகின்றன. மேலும் புலியின் பற்கள் மற்றும் நகங்கள் நகைகள் மற்றும் தாயத்துக்களாக வடிவமைக்கப்படுகின்றன. கூடுதலாக உயிருள்ள புலிகள் தனியார் சேகரிப்புகள், சாலையோர உயிரியல் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு கடத்தப்படுகின்றன. குட்டிகள் செல்லப்பிராணி வர்த்தகத்தில் குறிப்பாக மதிப்புமிக்கவை. வரலாற்று எல்லைகளிலிருந்து புலி பிரதேசத்தை 95 விழுக்காடுக்கும் மேலாக குறைத்துள்ள வாழ்விட இழப்பை தொடர்ந்து கடத்தல் அழுத்தம் அதிகமாக வருகின்றது. ஒரு காலத்தில் ஆசியாவில் சுற்றித் திரிந்த 9 புலி கிளை இனங்களில் 3 கடந்த நூற்றாண்டில் அழிந்துவிட்டன. இந்தியாவின் புலிகள் பாதுகாப்பு திட்டங்கள் சில எண்ணிக்கையை மீட்டெடுக்க உதவியுள்ளன. ஆனால் கடத்தல் இனங்கள் முழுவதும் தொடர்ச்சியாகவே அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 7 வகையான கடல் ஆமைகளும் கடத்தலால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. ஹாக்ஸ்பில் மற்றும் பச்சை ஆமைகள் குறிப்பாக கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. நகைகள், ஆபரணங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் அவற்றின் அழகான ஓடுகளுக்காக ஹாக்ஸ்பில் ஆமைகள்
விரிவாக வேட்டையாடப்படுகின்றன. கருப்பு சந்தைகளில் ஒற்றை ஹாக்ஸ்பில் ஓடு ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விற்கப்படலாம். பச்சை கடலாமைகள் முதன்மையாக அவற்றின் இறைச்சி மற்றும் குருத்தெலும்புக்காக இலக்காகின்றன. இது சில கலாச்சாரங்களில் ஒரு சுவையான உணவாக ஆமை சூப்பில் பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலாக கடல் ஆமை முட்டைகள் உலகளவில் கூடுகட்டும் கடற்கரைகளில் இருந்து சேகரிக்கப்படுகின்றன. ஒரு கூட்டில் 100 முட்டைகள் வரை உள்ளன. அவை ஒவ்வொன்றும் 5 முதல் 10 டாலர்களுக்கு விற்கப்படலாம். இந்த பன்முக கடத்தல் கடந்த நூற்றாண்டில் சில கடல் ஆமை இனங்களின் எண்ணிக்கை 90க்கும் அதிகமாக குறைவதற்கு பங்களித்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட கூடுகட்டும் கடற்கரைகள் குஞ்சுகள் பாதிக்கப்படும் வரை குஞ்சுகளை வளர்க்கும் தலைசிறந்த திட்டங்கள் மற்றும் கடல் ஆமைகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு முயற்சிகளில் அடங்கும். அடுத்தபடியாக சட்டவிரோத செல்லப்பிராணி வர்த்தகம் உலகளவில் கிளிகளின் எண்ணிக்கையை பேரழிவுக்கு உட்படுத்தியுள்ளது. உலகளாவிய கூண்டுப்பறவை சந்தைக்காக ஆண்டுதோறும் 2 முதல் 5 மில்லியன் பறவைகள் சிக்க வைக்கப்படுகின்றன. அவற்றின் புத்திசாலித்தனம், நீண்ட ஆயுள் மற்றும் துடிப்பான நிறங்கள் அவற்றை குறிப்பாக விரும்பத்தக்க செல்லப்பிராணிகளாக ஆக்குகின்றன. ஆனால் இதே குணங்கள் அவற்றை பிடிப்பதை மிகவும் கொடூரமானதாக ஆக்குகின்றன. பிடிப்பு மற்றும் போக்குவரத்தின் போது இறப்பு விகிதங்கள் திகைப்பூட்டும் வகையில் உள்ளன. செல்லப்பிராணி சந்தையை அடையும் ஒவ்வொரு பறவைக்கும் 1 முதல் 3 பறவைகளில் வழியில் இறக்கின்றன என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் விதிவிலக்கான நுண்ணறிவு மற்றும் மனித பேச்சை பிரதிபலிக்கும் திறனுக்காக மதிக்கப்படும் ஆப்பிரிக்க சாம்பல் கிளி சில பகுதிகளில் 99 விழுக்காடுகள் வரை மக்கள் தொகை சரிவை சந்தித்துள்ளது. இதேபோல் தென் அமெரிக்காவின் கருஞ்சிவப்பு மக்கா மற்றும் பதுமராகம் மக்கா ஆகியவைகள் கடத்தலால் அவற்றின் மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க பகுதியை இழந்துள்ளன. உடனடி பாதுகாப்பு தாக்கத்திற்கு அப்பால் இந்த விதை பரப்பும் பறவைகளை அகற்றுவது வன சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கின்றது. அடுத்தபடியாக கரடி கடத்தல் பல முனைகளில் செயல்படுகின்றது. ஆசிய கருப்பு கரடிகள் மற்றும் சூரிய கரடிகள் மிகவும் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை மையமாக கொண்ட கரடி பித்த தொழில் ஆயிரக்கணக்கான கரடிகளை பித்த பண்ணைகளில் வைத்திருக்கின்றது. கரடிகள் சிறிய கூண்டுகளில் வைக்கப்பட்டு அவற்றின் பித்தப்பைகள் தொடர்ந்து பித்தத்திற்காக வடிகட்டப்படும் வசதிகள். இதில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் உர்சோடியாக் சிகோலிக் அமிலம் உள்ளது. இந்த பண்ணைகளை வழங்கவும் நேரடி மருத்துவ பயன்பாட்டிற்காகவும் காட்டுக்கரடிகள் தொடர்ந்து வேட்டையாடப்படுகின்றன. பித்தத்திற்கு அப்பால் ஆசியாவின் சில பகுதிகளில் கரடி பாதங்கள் ஒரு சுவையான உணவாக கருதப்படுகின்றன. அவை ஒரு பாதத்திற்கு $100கணக்கான விற்கப்படுகின்றன. கூடுதலாக கரடி குட்டிகள் வெளிநாட்டு செல்லப்பிராணி வர்த்தகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைக்காக பிடிக்கப்படுகின்றன. ஒருங்கிணைந்த கடத்தல் அழுத்தம் கடந்த 3 தசாப்தங்களில் சூரிய கரடிகளின் எண்ணிக்கையை 30 விழுக்காடுக்கும் அதிகமாக குறைத்துள்ளது. மீட்கப்பட்ட கரடிகளுக்கான சரணாலய மேம்பாடு, செயற்கை பித்த மாற்றுகள் மற்றும் நுகர்வோர் நாடுகளில் கல்வி பிரச்சாரங்கள் ஆகியவை பாதுகாப்பு முயற்சிகளில் அடங்கும். அடுத்தபடியாக குரங்குகள்
பல்வேறு கடத்தல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. ஆண்டுதோறும் 15,000 குரங்குகள் சட்டவிரோத வர்த்தகத்தில் நுழைகின்றன. குறிப்பாக மதிப்புமிக்க குழந்தை பெரிய குரங்குகள், ஒரு குட்டி சிம்பான்சி அல்லது ஒராங்குட்டான் $25,000 அல்லது அதற்கு மேற்பட்ட விலையில் விற்கப்படலாம். இந்த குட்டிகளை பெறுவது பொதுவாக தாய் மற்றும் பிற பாதுகாப்பு குழு உறுப்பினர்களை கொல்வதை உள்ளடக்கியது. இந்த சமூக இனங்கள் பேரழிவு தரும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. செல்லப்பிராணி வர்த்தகத்திற்கு அப்பால் விலங்குகள் உயிரி மருத்துவ ஆராய்ச்சி, பொழுதுபோக்கு மற்றும் இறைச்சித்தப்படுகின்றன. இதன் விளைவுகள் மிகவும் கடுமையானவை. உலகெங்கிலும் உள்ள 634 விலங்கினங்கள் மற்றும் கிளை இனங்கள் சுமார் 60 விழுக்காடு இப்போது அழிந்து போகும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. பாதுகாப்பு அணுகுமுறைகளில் வாழ்விட பாதுகாப்பு, வேட்டையிடுதல், எதிர்ப்பு ரோந்துகள், பறிமுதல் செய்யப்பட்ட விலங்குகளுக்கான சரணாலய மேம்பாடு மற்றும் நுகர்வோர் நாடுகளில் தேவை குறைப்பு பிரச்சாரங்கள் ஆகியவை அடங்கும். அடுத்தபடியாக சுறா துடுப்பு வர்த்தகம். சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பேரழிவை ஏற்படுத்தும் வனவிலங்கு கடத்தல் தொழில்களில் இந்த சுறா துடுப்பு வர்த்தகம் ஒன்றாகும். ஆண்டுதோறும் 73 முதல் 100 மில்லியன் சுறாக்கள் தங்கள் துடுப்புகளுக்காக கொல்லப்படுகின்றன என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த துடுப்புகள் முதன்முறையாக சுறா துடுப்பு சூப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. இது சீன உணவு வகைகளில் ஒரு ஆடம்பர உணவாகும். இது ஒரு கிண்ணத்திற்கு $100 வரை விலையை நிர்ணயிக்கலாம். சுறா துடுப்புகளை அகற்றி இன்னும் உயிருள்ள சுறாவை அப்புறப்படுத்தும் நடைமுறை குறிப்பாக கொடூரமானது மற்றும் வீணானது. மந்தா மற்றும் மொபுலா ரேஸ்கள் சில பாரம்பரிய ஆசிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு இதன் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. திறந்த கடல் சுறாக்கள் மற்றும் ரேஸ்களின் 1/3 பங்கு இப்போது அழிவை எதிர்கொள்கிறது என்று IUCN அறிவித்துள்ளது. உச்ச வேட்டையாடுபவர்களாக சுறாக்கள் கடல் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றை அகற்றுவது உணவு வலைகள் முழுவதும் அடுக்கு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அடுத்தபடியாக உலகளவில் அதிக எண்ணிக்கையில் கடத்தப்படும் முதுகெலும்புள்ள விலங்குகளில் ஊர்வனவும் அடங்கும். ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கானவை காட்டு விலங்குகளிலிருந்து வெளிநாட்டு செல்லப்பிராணி வர்த்தகம், ஃபேஷன் தொழில் மற்றும் பாரம்பரிய மருத்துவதற்காக எடுத்துச் செல்லப்படுகின்றன. செல்லப்பிராணி வர்த்தகம் குறிப்பாக அரிய வண்ணமயமான மற்றும் அசாதாரண உயிரினங்களை குறிவைக்கின்றது. சில அசாதாரண விலைகளுடன் ஒரு அரிய அல்பினோ பந்துமலை பாம்பு $15,000 மேல் விற்கலாம். அதே நேரத்தில் அணிந்து வரும் ஒரு கலப்பை ஆமை $50,000 விற்கலாம். ஃபேஷன் துறை பாம்புகள் பல்லிகள் மற்றும் முதலைகளுக்காக தேவையை அதிகரிக்கின்றது. அவற்றின் தோள்கள் ஆடம்பர கைப்பைகள், காலணிகள் மற்றும் ஆபரணங்களாக மாறுகின்றன. இந்த பன்முக கடத்தல் பல உயிரினங்களை அழிவை நோக்கி தள்ளியுள்ளது. 20 விழுக்காடுக்கும் மேற்பட்ட ஊர்வன இனங்கள் இப்பொழுது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. கடத்தல் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. அடுத்தபடியாக கடந்த 10 ஆண்டுகளில் வனவிலங்கு கடத்தல்காரர்களுக்கு நீர்நாய்கள் பெருகிய முறையில் பிரபல இலக்குகளாக உருவெடுத்துள்ளன. இது சமூக ஊடக பிரபலத்தால் உந்தப்பட்டு அவற்றுக்கான வெளிநாட்டு செல்லப்பிராணிகளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது.
சிறிய நகங்கள் மற்றும் மென்மையான பூச்சு கொண்ட நீர்நாய்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த உலகில் 2 இனங்களும் இப்போது பாதிக்கப்படக்கூடியவை அல்லது அழிந்து வரும் நிலையில் உள்ளன. செல்லப்பிராணி வர்த்தகம் முதன்மையாக நீர்நாய் குட்டிகளை குறிவைக்கின்றது. அவை பொதுவாக அவற்றின் பெற்றோர் கொல்லப்பட்ட பிறகு எடுக்கப்படுகின்றன. ஜப்பான், தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா முக்கிய இலக்கு சந்தைகளாக செயல்படும் கருப்பு சந்தைகளில் ஒரு நீர்நாய் குட்டி $1000 to $5000 விற்கப்படலாம். செல்லப்பிராணி வர்த்தகத்திற்கு அப்பால் நீர்நாய்கள் அவற்றின் தோல்களுக்காகவும் ஆசியாவின் சில பகுதிகளில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்துவதற்காகவும் வேட்டையாடப்படுகின்றன. இந்த கடந்த 30 ஆண்டுகளில் சில நீர்நாய் இனங்களின் எண்ணிக்கை 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைவதற்கு இந்த கடத்தல் பங்களித்துள்ளது. அடுத்தபடியாக கழுகுகள், பருந்துகள் மற்றும் பிற வேட்டையாடும் பறவைகள் சிறப்பு கடத்தல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. மத்திய கிழக்கில் பருந்து வர்த்தகம் அதிக தேவையை ஏற்படுத்துகிறது. சேக்கர் ஃபால்கன் போன்ற விலைமதிப்பற்ற பருந்து பறவைகள் பல்லாயிரக்கணக்கான டாலர்களுக்கு விற்கலாம். மிகவும் விதிவிலக்கான மாதிரிகள் $1 மில்லியன் அதிகமான விலையில் உள்ளன. முட்டைகள் மற்றும் குஞ்சுகள் பொதுவாக மத்திய ஆசியா, ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் கூடுகளிலிருந்து திருடப்பட்டு பின்னர் இலக்கு சந்தைகளுக்கு கடத்தப்படுகின்றன. பருந்துக்கு அப்பால் இறைப்பறவைகள் பாரம்பரிய மருத்துவத்திற்காக குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மற்றும் டாக்சிடெர்மி மற்றும் இறகு சேகரிப்புக்காக கடத்தப்படுகின்றன. தாக்கம் கடுமையாக உள்ளது. சேக்கர் ஃபால்கான் இப்பொழுது ஆபத்தில் உள்ளது. 2 தசாப்தங்களில் 50 விழுக்காடு குறைந்துள்ளது. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள பல கழுகு இனங்கள் பாரம்பரிய மருத்துவத்திற்காக கடத்தல் மூலம் ஓரளவு அழிவை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. முதுகெலும்பு உள்ள விலங்குகள் கடத்தலில் அதிக கவனத்தை பெறும் அதே வேளையில் அடுத்தபடியாக பவளப்பாறைகள் மற்றும் கடல் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் சட்டவிரோத வர்த்தகம் ஒரு பெரிய பாதுகாப்பு சவாலை குறிக்கின்றது. மீன்வள வர்த்தகம் இந்த கடலின் பெரும்பகுதியை இயக்குகிறது. அரிய பவளப்பாறைகள், அனிமோன்கள் மற்றும் அலங்கார இறால் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. ஒரு அரிய ஹோமோஃபிலியா லார்ட்ஸ் ஹோவென்சிஸ் பவளம் $5000 மேல் விற்கப்படலாம். மீன் வளங்களுக்கு அப்பால் பவளப்பாறைகள் நகைகள் மற்றும் அலங்கார பொருட்களுக்காக கடத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் ராட்சச கிளாம்கள், நாட்டிலஸ்கள் மற்றும் பிற மொலஸ்குகளின் ஓடுகள் நினைவுப் பொருட்கள் மற்றும் ஆபரணங்களாகின்றன. கடத்தல் முறைகள் பெரும்பாலும் குறிப்பாக அழிவுகரமானவை. பவளப்பாறைகள் உடைக்கப்படலாம் அல்லது விரும்பிய மாதிரிகளை பெற டைனமைட் செய்யப்படலாம். பாதுகாப்பு தாக்கம் கடுமையானது, ஆனால் பெரும்பாலும் குறைவாகவே மதிப்பிடப்படுகின்றது. சில பவள இனங்கள் அவற்றின் மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமானவற்றை இழந்துவிட்டன. கடத்தல் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாகும். கடல் முதுகெலும்பில்லாத கடத்தல் முழு சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்பாடுகளையும் அச்சுறுத்துகிறது. ஏனெனில் இந்த உயிரினங்கள் பாறைகளை உருவாக்குதல், நீர் வடிகட்டுதல் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அடுத்தபடியாக புலிகள் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு கவனத்தை பெற்றாலும் மற்ற பெரிய பூனைகள் கடுமையாக மற்றும் சில நேரங்களில் கவனிக்கப்படாத கடத்தல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. லத்தீன் அமெரிக்காவில் உள்ள ஜாகுவார் கடந்த 10 ஆண்டுகளில்
கடத்தல் இலக்காக உருவெடுத்துள்ளது. ஆசிய சந்தைகளில் புலியின் பாகங்களுக்கு பதிலாக பற்கள், நகங்கள் மற்றும் எலும்புகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு ஜாகுவார் கருப்பு சந்தையில் $20,000 வரை மதிப்புள்ள பாகங்களை விளைவிக்கும். சிங்கங்களும் இதே போன்ற அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. எலும்புகள் முதன்மையாக ஆசியாவிற்கு பாரம்பரிய மருத்துவம் மற்றும் புலி ஒயின் உற்பத்திக்காக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனிச்சிறுத்தைகள் அவற்றின் அற்புதமான தோள்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. அவை ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விற்கப்படலாம். சிறுத்தை ஒரு தனித்துவமான அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. குட்டிகள் கவர்ச்சியான செல்லப்பிராணி வர்த்தகத்திற்காக குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு பரவலாக கடத்தப்படுகின்றன. அங்கு அவை அந்தஸ்தின் சின்னமாக செயல்படுகின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆண்டுதோறும் 300 சிறுத்தை குட்டிகள் கடத்தப்படுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை போக்குவரத்தின் போது இறக்கின்றன. வனவிலங்கு கடத்தல் என்பது வெறும் காட்டுயிர்கள் பிரச்சனை அல்ல. இது நம்முடைய இயற்கை வளங்களின் அழிவு, நம் எதிர்காலத்தின் அழிவு. ஆனால் நம்பிக்கை இருக்கின்றது. நவீன தொழில்நுட்பமும் வளர்ந்து வரும் விழிப்புணர்வும் இந்த இருண்ட வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதிகரித்த சர்வதேச ஒத்துழைப்பு, DNA தடவவியல் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு போன்ற புதுமையான தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் வளர்ந்து வரும் பொது விழிப்புணர்வு ஆகியவை பல உயிரினங்களுக்கான அலையை திரும்ப தொடங்கியுள்ளன. உங்கள் கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூப் ஒரு பகிர்வு, ஒரு கருத்து கூட சமூகத்தில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இயற்கையை பாதுகாக்கும்படியில் இவ்வகை உயிரினங்களை அடையாளம் காண்பது, கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. இது போன்ற உயிரினங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நாம் வாழும் பூமிக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வனவிலங்குகள் காத்திருப்பவை உதவி அல்ல, நீதி. இது உங்கள் சத்தம். இதை உலகம் கேட்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நாம் சந்திக்கின்றோம் அடுத்த கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூப் அறிவியல் பயணத்தில். வணக்கம், நன்றி.